வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, நான் இந்த பக்கத்துல இருக்கிற தண்டு மாரியம்மங்களோட தர்மகர்த்தா. கோவில கொஞ்சம் பெருசா கட்டணும். அதுவும் தவிர வர்ற ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கோவில்ல உற்சவம் இருக்கு. ஏதோ தங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுக்கணும். எங்கப்பா குடம்பா. உற்சவங்கிறீங்க, தரிசனங்கிறீங்க. வெயில்ல குழந்தை குட்டிகளோட கால்கடுக்க கியூல நின்னு அம்மன் கிட்ட போனாக்க குறுக்கு வழியா ஒரு கூட்டம், கேட்டாக்க சிறப்பு வழி, தலைக்கு 3 ரூபாய் டிக்கெட்டு, பணம் கொடுத்துட்டா தனி தரிசனமா? அம்மனை வியாபார பொருளாக்கணும். அதுக்கு ஒரு கோயில், ஒரு தர்மகர்த்தா, அவரை சுத்தி ஒரு ஜால்ரா கூட்டம். நீ அம்மனை கொண்டு வந்து நடுரோட்ல வையா, நான் கூப்பிட்டு போறேன். நீ என்ன அவளுக்கு கட்டடம் கட்டுறது? ஏங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? இவர் இந்த தொகுதி எம்எல்ஏ. அப்படியே மூஞ்சி மறந்து போச்சு. அடிக்கடி பார்த்தா தானே ஞாபகம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி தோச்ச வேட்டி தோச்ச சட்டையோட இந்த வீட்டுக்கு வந்து என் கைய காலை பிடிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னார். இப்ப அவரை நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஜரிகை வேட்டி, சில்க் ஜிப்பா, மைனர் செயின், உடம்பு கூட நல்லா உப்பித்தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ என்ன ஒண்ணு ஓட்டு கேட்க வருவார், இல்ல துட்டு கேட்க வருவாரா? பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசுறது எங்க தொண்டர்களுக்கா தெரிஞ்சது, கொதிச்சு எழுந்துருவாங்க. அம்மா அம்மா, என்னம்மா என்னம்மா மைத்லி? அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துன்னு போயிட்டா. என்னடி சொல்ற? ஊர் பெரிய மனுஷரை எடுத்துருந்து பேசிட்டாராம். ஐயோ.